வெல்கம் டு இனிஸ் டெம்டேஷன். நான் சஞ்சய். என்னடா இனியா சேனலில் வேறு யாரோ பையன் இருக்கானு சொல்லி பார்க்குறீங்களா? நான் இனியாவோட ஃப்ரெண்ட். இனியாவில் இன்றைக்கி வர முடியல. ஸோ நான் வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்குன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் இஸ்ரேலை பற்றி தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் சஞ்சய், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே இஸ்ரேலில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் இன் பென்குரியா யூனிவர்சிட்டி ஆஃப் நெகிவ், பெர்ஷேவா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலோட அவுட்லைன் தரேனே. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு. இஸ்ரேல் வந்து நீங்கள் சதர்ன் டிப்லேருந்து நார்தர்ன் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணால் ஒரு 5-6 டைம்ஸ் வந்து இந்த கண்ட்ரி வந்து ஒரு ஸ்மாலர் கண்ட்ரி தான். சின்ன கண்ட்ரி நீங்கள் நினைக்காதீங்க. தே ஆர் மிலிட்ரிலே ஆகட்டும், இந்த டெக்னாலஜிலே ஆகட்டும், இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர்லேயே ஆகட்டும், எல்லாமே வந்து இவங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ரிசர்ச்க்கு இஸ்ரேல் இஸ் எ வெரி குட் கண்ட்ரி. அண்ட் பாப்புலேஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஜூவிஷ் பீப்புள் வந்து ஒரு 8 மில்லியன் பேர் இருக்காங்க. அராப்ஸ் ஒரு 2 மில்லியன் பேர் இருக்காங்க. அதாவது வந்து இஸ்லாம் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கே ஒரு 2 மில்லியன் பேர் இருக்காங்க. அண்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு 20th காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரியாக வந்து ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி தான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வேறு நான் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இங்கே யூஸ் பண்ணுற கரன்சி வந்து இஸ்ரேலி ஷெக்கேல்ஸ், இஸ்ரேலி நியூ ஷெக்கேல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால நான் இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தேன். அது இல்லாமல் இஸ்ரேல் உங்களுக்கு ஒரு ஒர்க்கர் விசாவும் தராங்க. உங்கள் கூட யாராவது வராங்க, பேரண்ட்ஸ் வராங்க, இல்லைனா வந்து ஒய்ஃப் வராங்க, சில்ட்ரன்ஸ் வராங்கன்னா வந்து அதுக்கான விசாவும் வந்து இஸ்ரேல் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து என்னோடய விசாவை பெங்களூர் எம்பசியில் வாங்கினேன். இது இல்லாமல் மும்பையில் ஒரு எம்பசி இருக்குது, டெல்லியில் ஒரு எம்பசி இருக்குது. எனக்கு ஸ்டூடெண்ட் விசா 4500 இந்தியன் ருப்பி ஆச்சு. அது இல்லாமல் ட்ராவல் இன்சூரன்ஸ் ஒரு 1000 இந்தியன் ருப்பி ஆச்சு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விசா பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வேணும், எப்படி ஃபில் பண்ணணும், ஒர்க்கர் விசா எப்படி எடுக்கணும், ஒர்க்கிங்க்கு இங்கே எப்படி வரலாம், தென் டூரிசம்க்கு எப்படி இங்கே வரலாம், இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு தனி வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அக்காமடேஷன். இங்கே தங்குறதுக்கு நமக்கு நல்ல ஒரு இடம் வேணும். ஸோ இதுவும் வந்து இது வந்து உங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஸ்டே. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, எந்த சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி டிபெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பராக இருக்கும். இது வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். எப்படி நம்ம ஊரில் வந்து சென்னை வந்து காஸ்ட்லியராக இருக்கும், அதே வந்து நமக்கு சென்னை கீழே இருக்க சிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு சீப்பராக இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போது நான் இருக்க பெர்ஷேவாவில் எனக்கு ஒரு 1500 இஸ்ரேலி ஷெக்கேல்ஸ் ஆகுது பர் மந்த்துக்கு அக்காமடேஷன் சார்ஜஸ். இதுலேயே வந்து உங்களுக்கு ஹவுசிங் டேக்ஸஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இதில் நீங்கள் டெல் அவீவ், ஹைஃபா, நெத்தன்யா, ரெஹவோத், ஜெருசலம் இந்த மாதிரி சிட்டிஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 3000 இஸ்ரேலி ஷெக்கேல்ஸ் ஆகும். இது வந்து ஒரு 1 BHKக்காக. இங்கே நான் இருக்க ரூமில் வந்து ஒரு ஹால், ஒரு சின்ன ஹால், ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் அண்ட் கிச்சன் அண்ட் பெட்ரூம். இதுக்கு பெர்ஷியாவால் நான் தர ப்ரைஸ் 1500 ஷெக்கேல்ஸ். அண்ட் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு சிட்டிஸில் இட் டிஃபர்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி காஸ்ட்லியர் சிட்டிஸில் உங்களுக்கு 2500 3000 ஷெக்கல்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் க்ராசரிஸ். இது வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து வந்து இட் வில் டிஃபர். இப்போ நான் வந்து ஒரு மீட் ஈட்டர், நான் ஒரு நான் வெஜிடேரியனால நான் எல்லா விதமான மீட்டும் கன்சியூம் பண்ணுவேன். இங்கே உங்களுக்கு போர்க் கிடைக்காது. ஸோ பீஃபாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், நான் எல்லாமே கன்சியூம் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு 1000 ஷெக்கேல்ஸ் ஆகுது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்தியன் ஃபுட்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா, இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இங்கே எல்லா விதமான க்ராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும், வெஸ்டர்ன் ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும், இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் வந்து இங்கே இந்தியன் க்ராசரி ஐட்டம்லாம் இங்கே ஒரு 3 இந்தியன் ஸ்டோர் இருக்குது. கேரளா ஸ்டோர் இருக்குது, பாம்பே ஸ்டோர் இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு ஸ்டோர் இருக்குது. அங்கே தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். இங்கே வந்து எல்லா விதமான தாலும் கிடைக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அது இல்லாமல் உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் ப்ரெட்டு, மசாலா, ஸ்பைசஸ்
இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். எல்லா விதமான இந்தியன் வெஜிடபிள்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் கஷ்டப்படவே தேவையில்லை. இல்லை சில பேர் இருக்குல்ல, எனக்கு குக் பண்ண தெரியாது, நான் வெளியே தான் சாப்பிட்ணும், அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும்னு நீங்கள் நினச்சா, நீங்கள் வெளியே தான் சாப்பிட்ணுன்னா வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் என் யூனிவர்சிட்டி கேன்டீன் பேஸ் பண்ண சார்ஜஸ் சொல்கிறேன். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், பிரெட், எக்ஸ் இதெல்லாம் வச்சு, ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 20 to 30 இஸ்ரேலி ஷெக்கல்ஸ் வரும். அண்ட் லன்ச் இங்கே பஃபே தான் இருக்கும். லைக் இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு தனி செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து மீட்டுக்குன்னு தனி செக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரைஸ், கார்போஹைட்ரேட்ஸ்க்குன்னு தனி செக்ஷன் இருக்கும். இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 50 இஸ்ரேலி ஷெக்கல்ஸ். அண்ட் நைட் டின்னருக்கு வந்து ஒரு 30 இஸ்ரேலி ஷெக்கல்ஸ். அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு 100-120 இஸ்ரேலி ஷெக்கல்ஸ் ஆகும். இஃப் யூ ஈட் இன் ஆவரேஜான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இது ப்ரைஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பாஷான ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா ஒரு மீலுக்கு 150 to 200 ஷெக்கல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இங்கே ஒரு பாஷான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இல்லை மெடிட்டேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஏஷியன் ரெஸ்டாரண்ட், சைனீஸ், ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ என்னோட கிவ் அவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணால் யூ கேன் சேவ் அ லாட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், இஸ்ரேல் வந்து மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இங்கேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். டாக்டர் விசிட் ஆகட்டும், மெடிசன்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் எதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டிஸே வந்து இங்கே வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேர் கிளாலத். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டுக்காக நீங்கள் பே பண்ணுற ப்ரைஸ் வந்து மந்த்லி 400 ஷெக்கல்ஸ். ஸோ இயர்லி வந்து உங்களுக்கு ஒரு 5000 ஷெக்கல்ஸ் வரைக்கும் வரும். மந்த்லி நீங்கள் இதில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் விசிட் ஃப்ரீ, அதே மாதிரி வந்து மெடிசன்ஸ் ஃப்ரீ, மோஸ்ட் ஆஃப் த எமர்ஜென்சி சர்ஜரிஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். பட் டென்டல் இதில் வந்து உங்களுக்கு வந்து அக்கம்பெனி ஆகாது. டென்டல் விசிட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். பட் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இட் இஸ் ஆன் யுவர் சார்ஜஸ், நீங்கள் தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 பல்லுக்கு இட் காஸ்ட் அரௌண்ட் 4000 ஷெக்கல்ஸ். ஸோ நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். என்னோட ஸ்டாண்ட் என்னென்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி டென்டல் ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் பண்ணால் அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் யூனிவர்சிட்டி டாம்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நிறைய சார்ஜஸ் மிச்சப்படுத்தலாம். இல்லை நீங்கள் வெளியே இருந்து வரீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு இஸ்ரேலை சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் என்னோட கார்டுக்கு, பஸ் கார்டு, இந்த கார்டோட பேர் இஸ்ரேலில் ராவ்கா கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து மந்த்லி பாஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ணுவேன். இதுக்கு வந்து ஒரு 150 இஸ்ரேலி ஷெக்கல்ஸ் பே பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே, இஸ்ரேலுக்குள்ளே 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எய்தர் ட்ரெயின்லையோ பஸ்லையோ நீங்கள் ட்ராவல் பண்ணால் இந்த 150 ஷெக்கல்ஸ் வந்து உங்களுக்கு மோர் தேன் எனாஃபாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு செமஸ்டர் பிளானும் இருக்காது, இன்னும் சீப்பராக இருக்கும். ஆனுவல் பிளான் இன்னும் சீப்பராக இருக்கும். இல்லை நான் மோஸ்ட்லி எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டேன், எனக்கு க்ராசரி வாங்க எங்கேயா போனால் மட்டும் போதும் அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லி பாஸ் போட்டுக்கலாம். டெய்லி பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 ஷெக்கல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆகும். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்களோ அதை பொறுத்து வந்து இட் டிபெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மொபைல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா வந்து எப்படி நம்ம ஊர் மாதிரியும் அந்த மாதிரி இங்கே ப்ரீபெய்ட் சிம்ஸும் இருக்குது, போஸ்ட்பெய்ட் சிம்ஸும் இருக்குது. நான் ஒரு ப்ரீபெய்ட் சிம் யூஸ் பண்ணுறேன், 019 சொல்லி ஒரு கம்பெனி. இது எனக்கு வந்து ஒரு மந்த்லி 35 ஷெக்கல்ஸ் ஆகுது, which includes unlimited calls inside Israel. அதே மாதிரி 200 minutes வந்து நான் யூஎஸில் இருக்க நம்பர்ஸ்க்கோ இல்லை கனடாவில் இருக்க நம்பருக்கும் ஃப்ரீயாக பேசிக்கலாம். அண்ட் 400 GB ஆஃப் இன்டர்நெட் வந்து எனக்கு கிடைக்குது. மோஸ்ட்லி இந்த 400 GB நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒய்ஃபை இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து ஆன் கேம்பஸ் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நான் ரிசர்ச் பண்ணுறதால எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னால் நீங்கள் கிளாத்ஸ் வாஷிங்க்கெலாம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதால உங்களுக்கு எல்லா டாம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா வந்து 5 ஷெக்கல்ஸ் பே பண்ணணும். அது 1 வாஷ்க்கு 5 ஷெக்கல்ஸ் பே பண்ணணும்.
ஸோ வீக்லி 4 times, monthly 4 times, I will pay 20 Israeli shekels பே பண்ணுவேன். தென் நீங்கள் இஸ்ரேல்லேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணணும், அதுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ ஆகும்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி சிங்கிள் வே ஃபேர் வந்து 40,000 இந்தியன் ருபீஸ் ஆகும். 2 ways வந்து 80,000 ஆகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ லைக் நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. முன்னாடி ஏர் இண்டியா இருந்துச்சு, ஸோ ஃப்ளைட் சார்ஜஸ் ஒரு குவைட் சீப், 20,000 25,000க்குலாம் ஃப்ளைட் சார்ஜஸ் இருந்துச்சு. பட் இப்போ ஏர் இண்டியா இங்கே கரண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இங்கே எத்திஹாட், எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய் அண்ட் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் டிக்கெட்ஸ் ப்ரைஸ் பண்ணுறாங்க. அரௌண்ட் 40,000 உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும். அண்ட் நீங்கள் டூரிசம் பர்பஸ்க்காக வரீங்க, இங்கே நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜெருசலம் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுவீங்க. ஜெருசலம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து முஸ்லீம்ஸோட 3rd ஹோலியஸ்ட் சைட் அல் அக்ஸா மாஸ்க் இருக்குது. அது இல்லாமல் ஜீசஸ் பிறந்த இடம் இங்கே தான் இருக்குது, ஜீசஸ் இறந்த இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வர ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா எப்படி இந்த பஸ் கார்டு வாங்கலான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ உடனே இந்த பஸ் கார்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்காக இஸ்ரேலி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து மூவிட்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து உங்களோட இந்தியன் இன்டர்நேஷ்னலி வேலிட் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நீங்கள் வந்து இந்த மூவிட் ஆப்பில் நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் பஸ் ஏறும்போது உங்களுக்கு பஸ்ஸில் வந்து QR கோட் இருக்கும். ஸோ இந்த மூவிட் ஆப்பில் நீங்கள் கேமரா ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர் பஸ் ரைடுக்கு எவ்வளோ காசோ, நீங்கள் வந்து மோர் தேன் 40 kilometers ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 Israeli shekels to 25 Israeli shekels ஆகும். அது டேரெக்டாக வந்து உங்கள் கார்ட்லேருந்து அது எடுத்துக்கும். நீங்கள் சின்னதாக கம்ப்யூட் பண்ணுறீங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு 10 kilometers கம்ப்யூட் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு 9 Israeli shekels ஆகும். அது டேரெக்டாக உங்கள் கார்ட்லேருந்தே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா, உங்களுக்கு இஸ்ரேல் பற்றி ஹிஸ்ட்ரி வேணும், இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், இஸ்ரேலோட வார் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதாவது தெரியணுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து இஸ்ரேலாக ரொம்ப ஒரு சேஃபாக இந்த சிட்டி, சேஃபாக இந்த கண்ட்ரி அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இட்ஸ் குவைட் சேஃப். ஸோ நீங்கள் எப்போ வேணால் இஸ்ரேலை விசிட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். And yes, that's it guys. See you in the next video. Bye bye.